ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இட்லி, தோசை, குழிப்பணியாரத்துக்கெலாம் ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு பருப்பு, காய்கறி எதுவுமே தேவையில்லைங்க. ரொம்பவும் அருமையாக ரொம்பவும் டேஸ்டியான சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்குறோம். டக்குன்னு செஞ்சிடலாம். இதை வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போது நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கோம். கடலை மாவு நான் இங்கே ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்க போகிறோம். உங்களுக்கு சாம்பாரோட குவான்டிட்டி பொறுத்து கடலை மாவு அளவு அதிகரிக்கலாம். இது 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு ஸ்பூன் போதும். ஒரு வானல் எடுத்துகிட்டு அதில் ஒரு துளி ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி அதோடு சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக நம்ம இதில் பச்சை மிளகாய் சேர்க்குறோம். பச்சை மிளகாய் வறுபட்டதும் ஒரு பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்ல கோல்டன் கலர் ஆகட்டும். இந்த அளவுக்கு வந்ததும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி வெட்டி அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துப்போம். இப்போ இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துக்கிறோம் காரத்துக்காக. நீங்கள் காரத்துக்கு என்ன மசாலா யூஸ் பண்ணுறீங்களோ அது உங்களோட விருப்பம். இப்போ இது தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டு வந்துடுச்சு பாருங்கள். தூளோட பச்சை வாசம்லாம் போன அப்புறம் இதில் தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துப்போம். நான் 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட குழம்போட குவான்டிட்டி பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு உடனே இதில் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவு சேர்த்துப்போம். இப்போது தண்ணி உங்களுக்கு குழம்போட திக்னஸ் எவ்வளோ தேவையோ அப்போ அந்த தண்ணியை நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துருங்க. இது தண்ணி சேர்த்துட்டு குழம்புனோட அளவு நீங்கள் கொதிக்கட்டும். தண்ணி சேர்த்த உடனே இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். உடனே கெட்டியாகிடும். நீங்கள் இடையில் இப்போ தண்ணி சேர்க்கக்கூடாது. ஸ்டார்டிங்கில் தண்ணி சேர்த்துருங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது ஒரு 5 நிமிஷத்துலேயே டக்குன்னு கொதிச்சு ரெடி ஆயிடும். இதோட பச்சை வாசம் போனால் போகுதும். இது சீக்கிரமாக ரெடி ஆகிடும். பாருங்கள் ரெடி ஆச்சு. இப்போ நீங்கள் மல்லி தூவி இறக்கிடலாம். நம்மளோட சூப்பரான சாம்பார் ரெடி. 5 to 10 மினிட்ஸ் இந்த சாம்பாரை வச்சு முடிச்சிடலாம். இட்லி, தோசை, குழிப்பணியாரத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சாம்பார். சூப்பரான கடலை மாவு சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.